கொலோசையர் 1:16 தான் நம்முடைய பைபிள் ஸ்டடியினுடைய கீவேர்ட்ஸ், திறவுகோல் வசனம், தீம். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும், எல்லாமே அவரால் தான், அவருக்காகத்தான். அப்போ அவருக்காகனா எதுக்காக? அவருக்காகனா ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்ன? நம்மை ரட்சித்தார். நம்மை ரட்சித்ததின் நோக்கம் என்ன? நம்மளை சபைக்குள்ளே கொண்டு வந்தார். சபைக்குள்ளே எதுக்கு கொண்டு வந்தார்? நம்மளை கொண்டு என்ன செய்ய போறாரு? நம்மை மாற்றி நமக்கு அவருடைய இதயத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை முதலாவது அவரை போல மாற்றி நம்மை கொண்டு நம்முடைய சமுதாயத்தை மாற்றுவதுதான் அவருடைய திட்டம். ஸோ நம்மை ஒன்று சேர்த்து, நம்மை ஐக்கியப்படுத்தி, நம்மளெல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து ஒருத்தரை நேசிக்க நமக்கு கற்றுக் கொடுத்து, நீங்கள் இருக்கிற 50 பேருக்குள்ள, நீங்கள் இருக்கிற 100 பேருக்குள்ள, நீங்கள் இருக்கிற 500 பேருக்குள்ள ஒருத்தரை நேசிக்க பழகுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையின் பேசிக் டீச்சிங்கே அன்பு. எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுங்கள். அதுக்கு தான் நம்மளை சர்ச்சில் கொண்டு வந்து வச்சிருக்காரு. சர்ச்சில் நம்ம யாரை பார்த்தாலும் எல்லாரிடமும் அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சி செய்ய வேண்டும். வீடு ஆகியிருக்கட்டும். ஸோ சபைக்கு வந்து கற்றுக்கொண்டு வீட்டுக்கு போகிறோம். நாம் கற்றுக்கொள்கிற வசனங்கள் என்ன? இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ இதை படித்து அந்த வசனங்கள் படி வாழ்வதற்கு நம்மை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து அந்த வசனத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளை அர்ப்பணிக்கிறோம். அதுக்கு தான் பைபிள் படிக்கிறோம். அப்போ இந்த பர்பஸ் ஆஃப் காட் இன் மை லைஃப், என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்கிறோம். என்னை ரட்சித்ததின் நோக்கம், நான் ரட்சிக்கப்பட்டதே மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும். ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்புன்னு சொன்னால் போதும். அப்படி முடிக்கல பவுல் இல்லையா? அப்போஸ்தலர் 16, 30, 31 ஆண்டவர் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? இயேசுவை நம்புங்க. நம்மகிட்ட ஒரு ஆள் கேட்டால் என்ன சொல்லுவோம்? அவ்வளோதானே சொல்லுவோம். ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் ஒருத்தர் கேட்டாங்கன்னு என்ன சொல்லுவோம்? இவ்வளோதான் சொல்லுவோம். ஏசப்பாவை நம்புங்க, அவர் மேலே விசுவாசம் வைங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுருவீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் பவுல் அப்படி சொல்லலை. ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்வோன்னு கேட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் சொல்றாரு. அங்கே ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படணும். அப்படின்னா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அந்த வீட்டில் வாழும்போது நீ வாழ்கிற விதத்தை பார்த்து அவர்களும் என்ன செய்யணும்? அதுதான் பொறுப்பு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆள் எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நான் ஞானஸ்நானம் எடுத்ததல்ல மாற்றம். நான் பைபிளை கையில் தூக்குனதில்லை மாற்றம். நான் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டதில்லை மாற்றம். என் பேச்செல்லாம் மாறிட்டு இருக்கு, என் சுவாபம் மாறிட்டு இருக்கு. அதை என் வீட்டார் பார்க்குறாங்க, என் குடும்பத்தார் பார்க்குறாங்க. பெரிய மாற்றமாக இருக்கே. வெளிப்பிரகாரமாக செஞ்ச பாவங்கள் மாறுது. ஒரு சினிமாவுக்கு போகிறாள்னா இப்போ சினிமாவுக்கு போகிறதில்ல. ஒரு சீரியல் பார்க்குறாலும் சீரியல் பார்க்குறதில்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில் வெளிப்படையான மாற்றங்களையும் பார்க்குறாங்க. அது ஆரம்ப மாற்றம். அதன் பிறகு நம்முடைய குணங்களே மாறுது, நம்முடைய சுவாபங்கள் மாறுது. நமக்கு ஒரே நோக்கம், என் வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அது நான் ரட்சிக்கப்படுங்க, சர்ச்சுக்கு வாங்க, ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்றதுனால அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அவங்க நடுவில் எப்படி இருக்கிறேன்? சாட்சியா இருக்கிறேன். சாட்சி சொல்றது வேற, சாட்சியா இருக்கிறது வேற. சாட்சி சொல்றது ஈஸி. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு யூ ஷால் பி மை விட்னஸஸ். சாட்சி. சாட்சி யாரு? சாட்சி கண்டேன், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ற ஆள் தான் சாட்சி. நம்ம சபையில் ஆரம்பத்தில் ஒரு மர்டர், சபைக்கு வந்த ஒரு சகோதரி கொலை செய்யப்பட்டாங்க. இப்போ சபைக்கு வந்த புதுசில் கொஞ்ச நாளாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம சபையினுடைய ஆரம்ப அந்த ஒரு தம்பி சொல்லுவேன், விசுவாசி ஸ்டீஃபன், பழைய பேர் முனுசாமி.
உங்கள் அக்கா. அதனால் ஒரு மேடர் பெரிய ஒரு கேஸ் ஆகி போச்சு. நம்ம மதுராந்தகம் வந்து 2 வருஷம் பொறுத்து. அப்போ யாரெல்லாம் அவங்களோட பழகினாங்க, அவங்க எங்கெல்லாம் போவாங்கன்னு எல்லாம் விசாரித்த போலீஸு நம்மகிட்ட வந்தாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்க. அந்த மண்டபத்தில் இருக்கிறேன், எனக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து விசாரித்தார். அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் சாதாரணமாக மஃப்டியில் தான் வந்தார், என்ன மாதிரி. அவர் இன்ஸ்பெக்டர்னு எனக்கு தெரியாது. வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி ஏதோ ஒரு நேந்திரம் பழம் இருந்துச்சு, நேந்திரம் பழமும் அவர் கொடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தேன் அவருக்கு. இன்றைக்கி ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் சேர்த்து நல்லா இருக்குல்ல. 40 வருஷத்துக்கு முன்னால் நான் நமக்கு தான் ஒன்று இருந்தாலும் வந்தவனே கொடுப்போமேனு கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கு. அவர் என்கிட்ட எல்லாம் கேட்குறாரு. இவர் போலீஸுன்னு எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். எங்கே வருவாங்க, எங்கே போவாங்க, வீட்டுக்கு யார் வருவாங்கன்னா சில வேளைகள் நம்ம யாரை பார்த்துருவோம், அவங்க ஆஃபீஸில் இருக்கிற வருவாங்க, யார் வருவாங்க, இங்கே வருவாங்க, இங்கே யாராக வந்திருக்காங்களா, வந்து கூட்டிகிட்டு போவாங்களா, ஆமாம் அவங்க தம்பி இருக்கிறாரு கூட. நான் பிறகு சொன்னேன்னா அவர் கடைசியாக சொன்னார், சார் நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து ஸ்டேஷனில் வந்து சொல்லுங்கன்னாரு. அப்போ தான் புரிஞ்சு, என்னடா அது வம்பா போச்சு இது. நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாதர் நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டேஷனில் வந்து சொல்லுங்கன்னாரு. அது ஒரு தான் தெரியும் மதுராந்தகம் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்காருன்ட்டு. ஆமாம் சார் பார்த்தேன், அவ்வளோதான். அப்புறம் கோர்ட்டுக்கு போய் சொல்ல வேண்டியதாகி போச்சு. செங்கல்பட்டு கோர்ட்டு, திருக்கழுங்குன்றம் கோர்ட்டு, கேஸெல்லாம் முடிஞ்சு போய் நம்ம ஒரு ஐ விட்னஸ். அந்த நேரம் தான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் போடிநாயக்கனூர். 2 வருஷம் ஆச்சு நான் மதுராந்தகம் வந்து. ஒருவேளை அந்த கேஸ் எல்லாம் இல்லாமல் இருந்ததா நான் போடிநாயக்கன் போயிருப்பேன். இப்போ கூட நான் மூணாறு போய்ட்டு யோசித்தேன், இந்த ஊருக்கு தான் நான் வந்திருக்கணும். இந்த கிறிஸ்டோபர் போயிருக்கலாமே பாஸ்டர், போயிருக்கலாமே பாஸ்டர், உங்களோட நாங்கள் இப்படி கிடந்து பாடுபட வேணாமே பாஸ்டருங்கிறீங்களா? என் பாடே பெரிய பாடு நினச்சிருந்தீங்கன்னா இதை விட பெரிய பாடுகள் ஒரு ஆள் அனுப்பியிருப்பார். அதனால் நான் பரவாயில்ல நினச்சிங்க, ஒரு அலையில் சொல்லுங்கள். அதனால் நான் போகலை, தேவ சித்தம். அப்புறம் சொன்னேன், இப்படி ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் நான் விட்னஸாக இருக்கிறேன். அது போச்சு ஒரு 3-6 மாதம். என்ன சொல்ல வரேன், நம்ம கண்டதை சொல்கிறது தான் சாட்சி. நம்ம பார்த்ததை சொன்னோம்னா எப்போ எத்தனை முறை கேட்டாலும் அதான் என்ன செய்வோம், அதுதான் சாட்சி. நான் கண்டதை சொல்ல வேணும் சாட்சி. பார்க்காம ஒன்றை சொன்னோன்னு இந்த 2 கண்ணால் பார்த்தேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அதில் நம்பவே முடியாது. அந்த ஊரில் இருந்திருக்க மாட்டாங்க. என் கண்ணால் பார்த்தேன் சார், அதுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்படி என்ன செய்யணும், அது வந்து பொய் சாட்சி. இயேசு சொல்கிறாரு, நீ எனக்கு சாட்சி, என் வாழ்க்கையில் பார்த்ததை அப்படியே சொல்லு. அப்போ அதில் பிரச்சனை வரும், உபத்திரவப்படுத்துவாங்க. ஆனாலும் சொல்லு, சாட்சியாயிரு. எங்கே இரு ஃபஸ்ட்டு? எருசலேமில் இரு, உங்கள் வீட்டில் இரு. ஃபஸ்ட்டு சாட்சி எருசலேமில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இருக்கிற இடம், நம்ம சொந்த ஊர், சொந்த குடும்பம். அப்போ நம்ம வீட்டில் தான் முதல்ல அது ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? நான் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் முதல்ல காண்பிக்கிறேன். என்ன பார்க்குறாங்க, அப்போ நான் மாறிக்கிட்டு இருக்கேன், மாறிட்டேன். ஒரே நாளில் மாற்றம் வந்துடாது, வெளி மாற்றம் வந்துடும். ஆனால் உள்ள மாற்றம் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நான் ரட்சிக்கப்பட்டேன். என் உள்ளான மனுஷன் ஆவியில், செத்துப்போன மனுஷனுக்கு ஜீவன் வர்ற மாதிரி கடவுளோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அதான் ஆவியில் ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் திரும்ப நான் வந்து வசனங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ரட்சிக்கப்படுகிறேன், அது செகண்ட் ஸ்டேஜ். அது ஆத்துமாவில். ஆத்துமா என்ன? என்னுடைய இந்த 5 புலன்கள் சொல்கிறோம்ல, இந்த சித்தம், வில் பவர், அறிவு. ஒன்று சிந்திக்கிறேன், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்கிறேன். அந்த சித்தம், அந்த அறிவு பணியை செய்கிற பகுதி தான் ஆத்துமா. ஆவிக்கும் உருவம் இல்லை, ஆத்மாவுக்கும் உருவம் இல்லை. இந்த சரீரத்துக்குள்ள 2 இருக்கு, ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் வெளியே இருக்கு. அந்த 2 தான் நம்மளை இயக்குது. ஆவி ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருக்கு, ஆத்மா என்ன சொல்லுது அதான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். அந்த ஆத்மா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. நமக்குள்ள எண்ணம் வருது, போனோம், முடிவெடுக்கிறோம், போயிட்டு வரோம், செய்கிறோம், எல்லாமே நம்ம ஆத்மா. அப்போ பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு போட்டிருக்கு. நம்ம பாவத்தில் இருக்கனால நம்ம குணமெல்லாம் பாவ குணமாக இருக்கு.
அப்போ ஆண்டவர் இயேசு நமக்குள்ள வந்த உடனே நாம் அவரோட கனெக்டட் ஆகிறோம். நம்முடைய ஆத்துமாவை மாத்துறாரு. டெய்லி வசனங்களை கேட்க 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 ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கு. புரியுதா? ஒரு அலையில் சொல்லாமா, வசனம் கேட்க 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 மாற்றம் தான் இல்லையா? நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இப்போ இல்லைல்ல. என்ன இல்லைன்னா இல்லை தான் அப்படிங்கிறீங்களா? இப்படி முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இல்லை. இல்லை இது விட்டு கொடுக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஆமாம், நம்மளை மாற்றிக்கிறோம்ல. எதுக்குங்க அவங்கள மாற்ற நினைக்கிறோம்? நான் தாங்க மாறணும். அப்போ வசனம் நம்மளை மாற்றுது. நம்ம ஆத்மா, நம்ம அறிவு, நம்முடைய ஆத்மா மாறி. அப்போ ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன். ரட்சிக்கப்பட்டது ஆவியில் உள்ள, செத்து போனால உயிரோடு எழுப்புற மாதிரி கடவுளுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் வந்துட்டு. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. என் உள்ளான மனுஷன் ஆண்டவரோட கனெக்டட் ஆயிட்டான். அதன் பிறகு அந்த உள்ளான மனுஷனுக்கு எப்படி வெளி மனுஷனுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி உள்ளான மனுஷனுக்கு இருக்கிற ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் அந்த ஆத்மா. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கு. வசனம் கேட்டு 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 அதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். நமக்கு உள்ளான மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதைத்தான் உலகம் பார்க்கணும். அந்த மாற்றம் வர்றது தான் ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன். ரட்சிக்கப்பட்டது ஆவியில, ரட்சிக்கப்படுகிறது ஆத்மாவில். இப்படியே நான் இருந்தா ஒரு நாள் இயேசு வருவார், ரட்சிக்கப்படுவேன் சரீரத்தில். இந்த சரீரம் மாறிடும், ஆவி மாறிட்டு, ஆத்மா மாறிக்கிட்டே இருக்கு. இது எவ்வளவு நாள் மாறும்? இயேசு வருகிற வரைக்கும் மாறும். ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், இல்லை ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அது ரட்சிக்கப்படுவேன் என்பது கடைசி. இந்த சரீரத்தில் இந்த சரீரம் மாறி மறுரூபமான சரீரம் வரும், அதுதான் ரட்சிக்கப்படுவேன். நான் ரட்சிக்கப்பட்டேன் ஆவியில, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. நான் இதுவரைக்கும் செஞ்ச பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. இப்ப ரட்சிக்கப்படுகிறேன், பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை ஜெயிக்காது. பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, ரட்சிக்கப்படுகிறேன். இந்த சரீரத்தில் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவேன், அது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை. From the punishment of sin, from the power of sin, from the presence of sin. 3 ஆங்கிலத்தில் P என்கிற ஆங்கில எழுத்துல. நான் ரட்சிக்கப்பட்ட போது என் கடந்த கால பாவத்தின் தண்டனையிலும் எனக்கு ஒரு விடுதலை ஆண்டு கொடுத்துட்டாரு. ஆண்டு எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் நம்மளை ரட்சித்து நம்மளை மன்னிச்சு நம்ம பாவத்தை மன்னிச்சுட்டு ஆண்டவர் கவனிங்க, நம்ம பாவமே செய்யாத மாதிரி பார்க்கிறாராம். அதுதான் வசனம், அதுதான் ஆண்டவர் நம்மளை பார்க்கறது. ஒரு தப்புமே செய்யாத ஒரு ஆளை பார்க்குற மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. 100 தப்பு 1000 தப்பு செஞ்சிருந்தாலும், சாரி ஆண்டவரே தெரியாமல் செஞ்சுட்டேன் அல்ல மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அன்றைக்கே எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு இனி நினையாமலும் இருப்பேன். பாவமே செய்யாத ஆள்மை பார்க்குற, அதுதான் நீதி. நீதிமான்களாக்கினார். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? இல்ல, நீதிமான்களாக்கினார். அப்படின்னா பாவமே செய்யாத ஆள் மாதிரி நம்மளை அவர் பார்க்கிறாரு. ஆனா இந்த இடத்துல தான் பிசாசு என்ன செய்யறான்? டெய்லி வந்து 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 நீ பாவி தானே, நீ பாவி தானே, நீ இப்படி குடிச்சதானே, இப்படி செய்ததானேன்னு நம்மளை வந்து நிம்மதியா இருக்க விடாம ஆண்டவர் மன்னிச்சிட்டேன்னு சொன்னதை நீ பாவிதானு ஞாபகப்படுத்தி 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 நம்முடைய மனசாட்சியை வேதனைப்படுத்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாத மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பான். அங்கே தான் நம்ம வசனத்தை சொல்லி, நான் இப்போ தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளை, ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், என் ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து என்னை நீதிமானா மாற்றியிருக்கிறாரு, அவருடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறாருன்னு வசனத்தை வச்சு தான் அவனை ஜெயிக்கிறோம். இது பெரிய வாழ்க்கை. இது ஒரு பெரிய ஒரு 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 காலேஜில் சேர்ந்தா படிக்கிற மாதிரி, ஒரு +2 போயிட்டா எவ்வளவு சீரியஸாக படிக்கும், அது மாதிரி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பாடங்களை சீரியஸாக படிக்கும். இதுதான் நமக்குள்ள இருக்கிற போராட்டம். பிசாசு வந்து நம்மளை வந்து அப்போ தான் சொல்ல, இப்போ தான் சொல்ல, ஐயோ நான் பாவி,
நான் பாவி, ஐயோ நான் பாவி, நான் பெரிய பாவி பாவி இப்படி ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றா கூட எத்தனையோ கூட்டங்கள்ல கையை தூக்கி ஒப்பு கொடுத்துட்டு முன்னால போக காரணம் நம்முடைய மனசாட்சியில அந்த குற்ற மனசாட்சி நாமே வர வச்சுக்கிட்டே இருக்கிறோம். பிசா சொல்லிக்கிட்டே இருப்பான், இல்ல 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 அந்த சின்ன சின்ன பாவத்தை மன்னிச்சிருப்பாரு, அந்த பெரிய பாவத்தை மன்னிச்சிருக்கமா, இப்படியே அவன் அந்த பிசாசு எண்ணங்கள்ல பேசி 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 நம்மளை ஆண்டவருக்குள்ள ஒரு வெற்றியா வாழ விடுறதே இல்லை. அங்கதான் நமக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கைவேத்தூர் அல்ல சொல்லுங்க. வெற்றி பெறுவதற்கு வசனம் தான் நமக்கு உதவி செய்யுது. ஆண்டவருடைய வசனங்களை சொல்றோம். அப்ப இப்படி நான் வாழ்க்கையில மாறிக்கொண்டே இருக்கும்போது என் வீட்டார் என்ன பார்க்குறாங்க, அவங்களும் ரட்சிக்கப்படணும், அதுதான் என் மேல விழுந்த கடமை. அது பலருக்கு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டோம், அப்புறம் வீட்டில் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம். சிலர் வரமாட்டாங்க, சிலர் வந்துடுவாங்க, சிலர் வரவே மாட்டாங்க. நான்லாம் சொல்லி பார்ப்போம், இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள், வரவே வராது அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அப்படி இல்லை, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஒரு எண்ணம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஞாபகப்படுத்தத்தான் ஒரு மஞ்சள் நேரத்தில் ஒரு கார்டு கொடுக்குறோமா, இந்த கார்டில் பேர் எழுதுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோமா, இல்லைன்னா ஒரு 5 பேர் பேர் எழுதுங்கன்னு சொல்கிறோமா. நமக்கு அவங்க ரட்சிக்கப்படணுங்கிற பாரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னா இயேசுவை நம்புங்கன்னு சொல்லி முடிக்காம, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார், அப்ப வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். கைவேற்று அலையில சொல்லுங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றத்தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டது மற்றவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த.